தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டுடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை மூடியிருக்கிறபடினாலே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல், நீங்கள் பயத்துக்கு ஏதுவான பல காரியங்களை சந்திக்க கூடலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காலங்களையும் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பல சோதனையான காரியங்களை எப்படி நாம் ஜெயிக்க போகிறோம் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை பயந்து காணப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். இழந்து போன காரியங்களை திரும்பவும் கொடுக்கவும், ஒரு வாழ்க்கையிலே பிசாசானவன் எடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தேவன் இரட்டிப்பாக திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க இந்த நாட்களிலே அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. மகிழ்ந்து களி கூறுங்கள். சங்கீதம் 37 வாசிக்கிறோம், கர்த்தரிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாயிருக்கட்டும். ஆமென்.